ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுறையே ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. அருள் நீரை மரியே அருள் நீரை மரியே என்று வேண்டும் ஜபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை, அரவணைக்கச் செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. மூவோர் இறைவனை மீண்டும் மீண்டுமாய் துதித்து துலங்கும் ஜபமாலை, இங்கு யாவரும் வேண்டும் அமைதியும் அன்பும் தந்திடுமே ஜபமாலை. அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை, அறிந்தும் அறியாது புரிந்த பாவ பரிகாரம் செய்யும் ஜபமாலை. நாம் விசுவாசத்தோடு வளர்ந்தோங்கி வாழ்வு பரிசடைய செய்யும் ஜபமாலை, பரிசடைய செய்யும் ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்று தந்த ஜபமாலை.
ஜெபமாலை தாய் மரியே, ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் பாதுகாவலியே. ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் பாதுகாவலியே. உம்மிடம் சரணடைந்தோ, உம் துணை வேண்டி நின்றோ. உம்மிடம் சரணடைந்தோ, உம் துணை வேண்டி நின்றோ. ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் பாதுகாவலியே. இறை மகனை நீர் புவி கழித்து மனுக்குலம் மீட்டவளே, தவித்திடும் வேலை ஆறுதலாய் நன்மொழி தருபவளே. இறை மகனை நீர் புவி கழித்து மனுக்குலம் மீட்டவளே, தவித்திடும் வேலை ஆறுதலாய் நன்மொழி தருபவளே. உலகத்தை வென்றவளே, எங்கள் ஜெபமாலை தாய் மரியே. உலகத்தை வென்றவளே, எங்கள் ஜெபமாலை தாய் மரியே. அம்மா மரியே, அருள் வரம் தருபவளே. அரவணை பாயும் பிள்ளைகளை, அரவணை பாயும் பிள்ளைகளை. ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் பாதுகாவலியே. ஜெபமாலை தாய் மரியே, எங்கள் பாதுகாவலியே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அக்டோபர் மாதத்தின் இறுதி நாள். அக்டோபர் மாதம் நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே நம்முடைய தாயின் வழியாக நாம் இறைவனை மாட்சிப்படுத்தி இருக்கிறோம், மகிமைப்படுத்தி இருக்கிறோம். 200 மணி ஜெபமாலையை அன்னையோடு இணைந்து ஜெபித்து இறைவனுடைய பிறப்பு, பணி, பாடுகள், உயிர்ப்பு அனைத்தையும் நாம் தியானித்து இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றிருக்கிறோம். இந்த மாதத்தோடு ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய நம்முடைய அந்த பணி நிறைவு பெற்றுவிட்டது என்பதை நினைக்காமல் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய அன்பு தாய் ஜெபமாலை அன்னை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஒப்பற்ற கருவியாகிய ஜெபமாலையை, விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடிய அந்த ஜெபமாலையை நாம் நம்முடைய வாழ்வாக்குவோம். அன்னையோடு நாம் ஜெபமாலையை தியானிக்கின்ற பொழுது நாம் இறைவனை மாட்சிப்படுத்துகின்றோம். எனவே அதனை நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்கள், இடர்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் அன்னை நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஜெபமாலை என்கின்ற ஆயுதத்தின் மூலமாக நாம் வெல்ல, இறைவனுடைய அருளை, ஆசீரை நிறைவான விதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள தேவையான வரம் கேட்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே நம்மையே இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித ஜெபமாலை அன்னையின் பரிந்துரையா அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில் தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திரு வழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சியோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 முதல் 6 முடிய.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். இயேசு திருச்சட்ட அறிஞரையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டார். அவர்கள் அமைதியாயிருந்தனர். இயேசு அவரது கையை பிடித்து அவரை நலமாக்கி அனுப்பிவிட்டார். பிறகு அவர்களை நோக்கி, உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டாரா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல அவர்களால் இயலவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உளவியலாளர்கள் சட்ட ஒழுங்கை பின்பற்றுவதை மனதில் கொண்டு மனிதர்களை 2 விதங்களாக பிரிக்கின்றார்கள். முதல் வகையினர் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், சட்ட திட்டங்களை கடைபிடிக்காதவர்கள், ஏனோ தானோ என்று வாழ்க்கையை வாழ்பவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு இன்டிசிப்ளின்டு அல்லது அண்டர் டிசிப்ளின்டு என்று பெயர். அதே போல இன்னொரு வகையினர் இருக்கின்றார்கள். இவர்கள் மிகவும் அதீதமான விதத்திலே சட்டங்களை பின்பற்றுபவர்கள். இவர்களுக்கு ஓவர் டிசிப்ளின்டு என்று பெயர். இதிலே முதல் வகையினர் சட்டங்களை கடைபிடிக்காதவர்கள் அல்லது சட்டங்களுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளாதவர்கள், சட்டங்களை மீறுபவர்கள். இவர்களால் இயல்பிலேயே இந்த சமூகத்திற்கு ஒரு பெரிய ஒரு தீமைதான் என்பது அவர்களுடைய செயல்பாடுகளிலிருந்தே நமக்கு புலப்படும். அன்பு மக்களே, மேலெழுந்த வாரியாக பார்க்கிற பொழுது இந்த முதல் வகையினரால் மட்டும்தான் இந்த சமூகத்திற்கு சீர்கேடு என்று நமக்கு எண்ண தோன்றும். ஆனால் உண்மையிலேயே இந்த 2வது வகையினராலும் சமூகத்திற்கு பெரிய சீர்கேடுதான். சட்டங்கள் தான் எல்லாம் என்று சட்டங்களை மிகவும் நுணுக்கமாக அல்லது அளவுக்கு அதிகமாக பின்பற்றக்கூடிய இந்த மனிதர்களாலும் சமூகத்திற்கு மிகப்பெரிய சீர்கேடு ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட வகையினரை குறித்து தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அங்கே அந்த பரிசேயர் கூட்டத்தை மிகவும் கடுமையாக சாடுவதாக பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் பிள்ளையோ அல்லது மாடோ ஓய்வு நாளிலே ஒரு கிணற்றிலே விழுகின்ற பொழுது அதனை எந்தவித தயக்கமும் இல்லாமல் வெளியே எடுப்பதற்காக முனைப்பு காட்டுவார்கள். தங்களுக்கு என்று ஒன்று வருகின்ற பொழுது அங்கே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனை முதன்மைப்படுத்தி வாழக்கூடியவர்கள். மற்றவர்கள் என்று வருகிற பொழுது அங்கே அவர்கள் சட்டங்களை இம்மி பிசகாமல் பிடித்து கொண்டு நூல் பிடித்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். ஒரு மாட்டுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அந்த ஒரு இரக்கத்தை மனிதர்களுக்கு காட்டாமல் போய் விடுகின்றீர்களே என்று அங்கே ஆண்டவர் அவர்களை கடுமையாக சாடுவதாக பார்க்கிறோம். மக்களுக்காகத்தான் சட்டங்களை தவிர சட்டங்களுக்காக மக்கள் அல்ல என்கின்ற அந்த படிப்பினையை அருமையாக அவர்களுடைய மனதிலே ஆழ பதித்து, நீங்கள் சட்டங்களுக்கு அல்ல மனித நேயத்திற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையை அருமையாக கற்றுத்தருகின்றார். அன்பு மக்களே, சட்டங்கள் என்பவை நாம் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதத்திலே வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை. அன்பு மக்களே, அதே போல இன்றைய நாளிலே நாம் தியானிக்கின்ற, நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற ஜெபமாலயம் தான்.
எப்படி சட்டங்கள் இந்த உலக வாழ்வுக்கு நாம் அதனை நல்ல விதத்திலே வாழ்வதற்கு ஏற்படுத்தப்பட்டனவையோ, அதே போல அன்னை நமக்கு தந்த, அன்னை கற்றுக் கொடுத்த இந்த ஜெபமாலை நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு, நம்முடைய ஆன்மீக நல் வாழ்விற்கு அடிப்படையாக இந்த ஜெபமாலை இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் அன்னையோடு இணைந்து ஆண்டவருடைய பிறப்பு, அவருடைய பணி வாழ்வு, பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பை குறித்து தியானிக்கின்றோம். அவ்வாறு அதனை தியானிக்க நம்முடைய வாழ்வாக்க ஆண்டவருடைய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நாம் நிறைவான விதத்திலே பெற்று கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, பல நேரங்களில் ஜெபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்வது கிடையாது. அதனால்தான் பல நேரங்களில் ஜெபமாலையினுடைய முக்கியத்துவத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணராமல் இருக்கிறோம். ஒரு முறை இப்படித்தான் ஒரு பங்கு தந்தை தன்னுடைய பங்கிலே பங்கு மக்களை சந்திப்பதற்காக, இல்லம் சந்திப்பதற்காக சென்றிருந்தார். அப்பொழுது அவர் சென்றிருந்த மாதம் அக்டோபர் மாதம், ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அந்த மக்களுடைய வீடுகளை சந்தித்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு வீட்டிற்குள்ளாக நுழைந்தார். அது கொஞ்சம் வசதியான குடும்பம், பெரிய ஒரு பணக்கார குடும்பம். அந்த குடும்பத்திலே அந்த பங்கு தந்தை சென்று அவர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த வீட்டில் இருப்பவர்களிடம், குடும்ப தலைவியிடம் சொன்னார், என்னம்மா, ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய வழக்கம்லாம் இருக்குதா, ஜெபமாலை சொல்லுவீங்களா என்று அந்த தந்தை, பங்கு தந்தை அந்த குடும்ப தலைவியிடத்திலே கேட்டார். அப்பொழுது அந்த குடும்ப தலைவி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. என்ன சொன்னார்? ஃபாதர், எங்கள் வீட்டில் நிறையா ஜெபமாலை இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் அந்த ஷோகேஸை ஃபாதர்கிட்ட காமிச்சாங்க. அங்கே பாருங்கள் ஃபாதர், எங்கள் வீட்டில் எத்தனை ஜெபமாலை இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி முதல் ஜெபமாலையை சுட்டி காட்டி சொன்னார். ஃபாதர், இந்த ஜெபமாலை படிக ஜெபமாலை, படிகத்தினால் செய்த ஜெபமாலை, மிகவும் விலை உயர்ந்த ஜெபமாலை. அதனை உரசுகின்ற பொழுது தீப்பொறி வரும் ஃபாதர், அந்த அளவிற்கு உண்மையான படிக ஜெபமாலை என்று சொன்னார். அடுத்ததாக அடுத்த இரண்டாவது ஜெபமாலையை சுட்டிக்காட்டி, ஃபாதர், இது ரேடியம் ஜெபமாலை ஃபாதர். கரண்ட் போயிட்டு அப்படின்னு சொன்னா பச்சை கலர்ல அப்படியே இந்த ஜெபமாலை மின்னும், மினுங்கும். மாதா கையில போட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படியே மாதா ஜொலிப்பாங்க, ஜொலிப்பாங்க அப்படின்னு சொன்னார். பங்கு தந்தை அப்படியா அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டுக்கொண்டார். அடுத்ததாக ஒரு ஜெபமாலையை சுட்டி காட்டினார். ஃபாதர், இந்த ஜெபமாலை ரோம்ல போப்பாண்டவர் பிளஸ் பண்ணி கொடுத்த ஜெபமாலை. புனித நாடுகளுக்கு திருப்பயணம் சென்று எங்களுடைய உறவினர் ஒருவர் வாங்கி கொண்டு வந்தார் என்று ரோமிலிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த ஜெபமாலையும் அவர் அங்கே சுட்டி காட்டினார். அடுத்ததாக உள் அறைக்கு சென்று தன்னுடைய தலையணைக்கு அடியிலே வைத்திருந்த ஒரு 10 மணி ஜெபமாலையை மட்டும் தந்தையிடம் அவர் கொண்டு வந்து காட்டினார். ஃபாதர், இந்த ஜெபமாலை எப்பொழுதும் என்னுடைய தலையணைக்கு அடியிலேயே இருக்கும் ஃபாதர். இது ஒரு 10 மணி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஜெபமாலை என்று பல ஜெபமாலைகளை குறித்து அந்த குடும்ப தலைவி அந்த அருட்தந்தையிடம் சொல்லி கொண்டே இருந்தார். சரிம்மா, ஜெபமாலைலாம் நிறைய வச்சிருக்கிறீங்க, ஜெபமாலை தியானிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய வழக்கம் இருக்குதா? ஃபாதர், ஜெபமாலை வீட்டில் இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர். தலையணைக்கு அடியில் வச்சிருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். அதை எடுத்து ஜெபிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த குடும்ப தலைவி அந்த தந்தையிடம் பதில் சொன்னாராம். பங்குசாமிக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாராம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நாமும் கூட
ஜெபமாலையை இப்படிப்பட்ட ஒரு காட்சி பொருளாகத்தான் பார்க்கிறோமோ வைத்திருக்கிறோமோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. பல குடும்பங்களில் இன்று குடும்பமாக இணைந்து ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய வழக்கம் குறைந்துவிட்டது. தனி ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய வழக்கம் குறைந்துவிட்டது. ஆலயத்திற்கு வந்தால் மட்டும் போதும், ஆலயத்தில் ஜெபிக்கக்கூடிய ஜெபமாலையே போதுமானது என்கின்ற விதத்தில் பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு மக்களே, ஜெபமாலையினுடைய வல்லமையை, மகத்துவத்தை, மாண்பை நாம் உணர்கிற பொழுது நிச்சயமாக நாம் ஜெபமாலையை எடுத்து தியானிக்க ஆரம்பிப்போம். இன்றைய நாளிலே ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தின் இறுதி நாளிலே சிறப்பான விதத்திலே நாம் அன்னைக்கு 200 மணி ஜெபமாலையை ஒப்பு கொடுத்தோம். அன்பு மக்களே, வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஜெபமாலையை நாம் ஜெபிப்போம். இந்த தாயோடு இணைந்து ஜெபிக்கிற பொழுது ஜெபமாலையினுடைய வல்லமையை, மகத்துவத்தை, மாண்பை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ள முடியும். பல புனிதர்களும் ஜெபமாலையினுடைய மாண்பை குறித்து, அதனுடைய வல்லமையை குறித்து எடுத்துரைத்திருக்கிறார்கள். தந்தை பியோ ஜெபமாலையை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார்: ஜெபமாலை இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு ஆயுதம் என்று சொல்லுகின்றார். இந்த காலகட்டத்திலே நாம் வாழக்கூடிய இந்த உலகிலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், துன்பங்களுக்கும், இடர்களுக்கும் அவற்றை எதிர்த்து நாம் போரிடக்கூடிய ஒரு ஆயுதம்தான் இந்த ஜெபமாலை. எனவே ஜெபமாலையை கையில் எடுத்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். அதே போல முன்னாள் திருத்தந்தை புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஜெபமாலையை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார்: ஜெபமாலை எனக்கு மிகவும் பிடித்தமான ஜெபம் என்று சொல்லுகின்றார். ஏராளமான ஜெப முறைகள், ஜெபங்கள் இருக்கின்றன. அவை அனைத்திலும் என்னுடைய உள்ளம் கவர்ந்த, என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான, எனக்கு மிகவும் பிடித்த ஜெப முறை அன்னை நமக்கு கற்றுத்தந்த ஜெபமாலை தான் என்று சொல்லுகின்றார். அதே போல அன்னை தெரசா, புனித அன்னை தெரசா இவ்வாறாக சொல்லுகின்றார். ஜெபமாலையை குறித்து சொல்லுகின்ற பொழுது எவ்வாறு செடிகள், கொடிகள் மரத்தினை பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றனவோ, மரங்களை சுற்றி எவ்வாறு கொடிகள் அந்த மரத்தை சுற்றி பற்றி பிடித்து கொண்டிருக்கின்றனவோ, அதே போல நீங்களும் ஜெபமாலையை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெரிய அளவிலான ஆச்சரியங்களை, அற்புதங்களை காண்பீர்கள் என்று புனித அன்னை தெரேசா கூறுகின்றார். அதே போல திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் ஜெபமாலையை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார்: ஜெபமாலை ஜெபிக்கக்கூடிய ஒரு படையை என்னிடத்திலே நீங்கள் கொடுங்கள், நான் இந்த உலகத்தையே வென்று காட்டுகிறேன் என்று புனித திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் சொல்லுகின்றார். அதே போல புனித குழந்தை தெரசம்மாள் ஜெபமாலையை குறித்து என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லுகிற பொழுது, ஜெபமாலை என்பது விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய சங்கிலி. அதனுடைய ஒரு முனை நம்முடைய கரத்திலே, இந்த மண்ணகத்திலே இருக்கிறது. அதே போல அந்த ஜெபமாலையினுடைய இன்னொரு முனை விண்ணகத்திலே அன்னை மரியாவினுடைய கரங்களிலே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். அன்பு மக்களே, இதே போன்று ஏராளமான புனிதர்கள் ஜெபமாலையினுடைய மகிமையை குறித்து, வல்லமையை குறித்து தங்களுடைய வாழ்க்கையிலே ஏராளமான அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதே போல நாமும் ஜெபமாலையினுடைய வல்லமையை, மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்கிற பொழுது நிச்சயமாக அந்த ஜெபமாலை ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக, நம்முடைய வாழ்வுக்கு பக்க பலமாக, நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா இடர்பாடுகளையும் நாம் எதிர்கொள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக நமக்கு இருக்கும் என்பதிலே எந்த அளவும் ஐயப்பாடில்லை. அன்பு மக்களே, நேற்றைய தினத்திலே ஒரு சிறப்பான நாள், நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு நாள். அதிலும் குறிப்பாக
விளையாட்டு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, விளையாட்டை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய, மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு தினம் என்று சொல்லலாம். இந்த நாட்களிலே மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஒரு முக்கியமான ஆட்டம் நடைபெற்றது. இந்தியாவுக்கும் விளையாட்டு துறையிலே, அதிலும் சிறப்பாக இந்த கிரிக்கெட்டிலே சிறந்து விளங்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணியினருக்கும் இடையே நடந்த அந்த ஒரு அரையிறுதி போட்டி. இதிலே வெற்றி பெற்றால் இறுதி போட்டிக்கு முன்னேறிவிடலாம் என்கின்ற ஒரு சூழல். முதலிலே அந்த பேட் செய்த, மட்டை பந்தாட்டத்தை தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி மிகவும் அதிகமான இலக்கை எட்டிவிட்டது. 338 ரன்கள் என்கின்ற ஒரு பெரிய இமாலய இலக்கை அவர்கள் இந்திய அணிக்கு நிர்ணயித்தார்கள். பல கிரிக்கெட் விமர்சகர்கள், ரசிகர்கள் எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? நிச்சயமாக இந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்க போகிறது, இந்திய அணி ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று நினைத்தார்கள். அன்பு மக்களே, இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு கிரிக்கெட் ரசிகர்கள், கிரிக்கெட் விமர்சகர்கள் அனைவரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான நிகழ்வு நேற்று நடந்தேறியது. நிச்சயமாக இந்திய அணி தோற்றுவிடும், ஜெயிக்கதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த, நினைத்து கொண்டிருந்த அனைவருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த 338 ரன்கள் இலக்கை இந்திய அணி துரத்தி, அதனை எட்டி வெற்றி பெற்று இறுதி போட்டிக்கு முன்னேறிவிட்டது. இதிலே ஒரு சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், மிக முக்கியமான ஒரு ஆட்ட நாயகியாக, அந்த ஆட்டத்தின் போக்கை மாற்றக்கூடியவராக திகழ்ந்தவர் ஜெமிமா ரோட்ரிகியூஸ் என்கின்ற ஒரு பெண். 127 ரன்களை இந்த வீராங்கனை குவித்து விட்டார். அவர்தான் ஆட்ட நாயகி என்று சொல்லிவிட்டார்கள். இறுதியிலே அந்த போட்டி முடிந்த பிற்பாடு பரிசு கொடுப்பார்கள். அப்பொழுது இந்த ஆட்டத்தின் நாயகி என்று அந்த ஜெமிமா ரோட்ரிகியூஸ் என்கின்ற அந்த பெண்ணை அழைத்து அவருக்கு அந்த பரிசை கொடுத்தார்கள். பரிசை கொடுத்துவிட்டு அவரிடத்திலே பேட்டி காண்கிறார்கள். ஜெமிமா ரோட்ரிகியூஸ், நீங்கள் உணர்ச்சி பெருக்கிலே இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரிகிறது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவரிடத்திலே அந்த வர்ணனையாளர் கேட்கின்றார். அப்பொழுது அந்த வீராங்கனை, ஆட்ட நாயகியாக தேர்வு செய்யப்பட்டவர் சொன்ன முதல் வார்த்தை, ஐ வாண்ட் டு தேங்க் ஜீசஸ். நான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆட்டம் முழுவதுமாக அவர்தான் என்னை தாங்கி பிடித்து கொண்டார் என்று சொன்னார். தொடர்ந்து அவருடைய அந்த நேர்காணலிலே இறுதியாக அவர் சொன்ன ஒரு இறை வார்த்தை, நான் ஒரு இறை வசனத்தை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொல்லி, விடுதலை பயண நூல் 14வது அதிகாரம் 14வது இறை வசனத்தை அவர் அங்கே குறிப்பிட்டார். ஆங்கிலத்திலே அவர் குறிப்பிட்டார், ஸ்டாண்ட் ஸ்டில், God will fight for you என்று அந்த வார்த்தையை குறிப்பிட்டார். அமைதியாக இரு, கடவுள் உன் சார்பாக உனக்காக போரிடுவார் என்று அங்கே அந்த ஒரு இறை வார்த்தையை அவர் குறிப்பிட்டார். அன்பு மக்களே, இதுல என்ன ஒரு குறிப்பிட தகுந்த ஒரு விடயம் அப்படின்னு சொன்னா, இதுதான் இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு பெரிய சாட்சியமாக இருந்தது. இந்த ஜெமிமா ரோட்ரிகியூஸ் என்கின்ற அந்த பெண்மணியை, அந்த வீராங்கனையை தொடக்கத்திலே இந்திய அணியிலே எடுக்கவில்லை. முதல் ஒரு சில ஆட்டங்களில் அவர் சரியாக ஆடவில்லை என்று இந்த போட்டியிலே அவரை எடுக்காமல் இருந்தார்கள். இறுதி ஆட்டங்களில் தான் அவருக்கு அந்த விளையாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தொடக்கத்தில் என்ன நடந்திருக்கிறது? ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக அவருடைய குடும்பத்திலும் ஒரு பிரச்சனை. அவருடைய தந்தை குழந்தைகளுக்கு ஆண்டவரை குறித்து எடுத்து சொல்லி குழந்தைகளை மதம் மாற்றுகிறார் என்று சொல்லி அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை. இருந்த பொழுதிலும் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு, இவர் குழந்தைகளை மதமாற்றம் செய்கிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு.
இவ்வாறு அந்த தந்தையின் மீது ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட காரணத்தினால் அது இந்த வீராங்கனை ஜெமிமா ரொட்ரிகியூஸையும் பாதிக்கிறது. அவர் சார்ந்திருந்த அந்த ஜிம்கானா கிரிக்கெட் கிளப் என்கின்ற அந்த கிரிக்கெட் கிளப் இவரை அந்த உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகிறது. உங்களுடைய தந்தை மீது இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் இந்த கிளப்பில் உறுப்பினராக இருக்க முடியாது என்று சொல்லி அந்த ஜிம்கானா கிரிக்கெட் கிளப் என்கின்ற அந்த மும்பையில் இருக்கக்கூடிய அந்த கிரிக்கெட் கிளப் நீங்கள் இதிலே உறுப்பினராக இருக்க முடியாது என்று அந்த உறுப்பினர் பொறுப்பிலிருந்து பதவியிலிருந்து அவரை நீக்குகிறது. இப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை அவருடைய குடும்பத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சிக்கல்களுக்கு மத்தியில் நடக்க இருக்கக்கூடிய அந்த உலகக்கோப்பை போட்டிக்கான அந்த பிளேயர்கள் இருக்கிறாங்களே, அந்த ஆட்டக்காரர்கள், அந்த ஆட்ட நாயகிகள், அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அங்கே இந்த பெண்மணியினுடைய பெயரையும் அங்கே சேர்த்து விட்டார்கள். இதனால் பல போராட்டம். அது எப்படி நீங்கள் இவளை இந்த அணியிலே, இந்திய அணியிலே சேர்க்க முடியும், அந்த ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய அந்த வீரர்கள் அட்டவணையிலே எப்படி இவர்களை சேர்க்க முடியும் என்று வலதுசாரிகள் கட்சியை சார்ந்த பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இப்படி பலவித பிரச்சனை, பலவித நெருக்கடிகள். இந்த நெருக்கடிகளுக்கு மத்தியில் தான் இந்த ஜெமிமா ரொட்ரிகியூஸ் என்பவர் அந்த ஆட்டத்தை, நேற்றைய முக்கியமான ஆட்டத்தை ஆடினார். நேற்று அவர் மட்டும் ஆடவில்லை அல்லது சொற்ப ரன்களில் அவுட் ஆகிவிட்டார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்திய அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இல்லை. அன்பு மக்களே, அந்த இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளுக்கு, தன்னுடைய வாழ்க்கை பின்புலத்திற்கு மத்தியிலும் கூட ஜெமிமா ரொட்ரிகியூஸால் வெற்றி பெற முடிந்தது என்று சொன்னால் அங்கே அவர் ஆண்டவருடைய கைவன்மையை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார். இங்க விளையாடுறது நான் இல்லை, ஆண்டவர் தான் என்னுடைய சார்பாக விளையாடுகிறார். என்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், என்னுடைய மனதிலே பல எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். இருந்த பொழுதிலும் கூட எனக்கு கவலை இல்லை, நான் அமைதியாக இருப்பேன். God will fight for me. கடவுள்தாமே எனக்காக போரிடுவார் என்று சொல்லி இறுதி வரை நம்பிக்கையை இழக்காமல் அந்த பெண்மணி இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அளவிற்கு ஜொலித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டுமல்லாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்களும் இந்த பெண்மணி ஜெமிமா ரொட்ரிகியூஸ் சொன்ன அந்த வார்த்தைகளை தங்களுடைய அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸாக இன்னைக்கு அதுதான் வச்சிருக்கிறாங்க. கிரிக்கெட்னா என்னன்றே தெரியாது பலருக்கு, ஆனால் இவர் சொன்ன இந்த வார்த்தை பலருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இந்த உலகத்தின் முன்பாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு மக்களே, இதுதான் நாம் ஆண்டவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கு கிடைக்க பரிசு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை அன்னையினுடைய ஜெபமாலை நமக்கு தரும். ஜெபமாலை என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை நம் கையில் ஏந்தி அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தால் போதும், ஆண்டவரை குறித்து தியானித்து கொண்டிருந்தால் போதும், மீதி நடக்க இருப்பதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். Be still, God will fight for you என்று அங்கே எப்படி மோசே இஸ்ராயேல் மக்களுக்கு ஒரு ஆறுதல் மொழியை, உற்சாக மொழியை கூறினாரோ, அதே போல நாளிலே நம்முடைய தாயும் நமக்கு இதே வார்த்தைகளை கூறுகிறார். அமைதியாக இருங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஒரு மிகப்பெரிய ஆயுதம் உங்க கையில இருக்குது, அதை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த உலகமே உங்களுடைய பின்னால் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டிருக்கலாம். அன்பு மக்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அன்னை நமக்கு கற்றுத்தந்த இறைவனை எட்டி பிடிக்கக்கூடிய அந்த ஏணியாக இருக்கக்கூடிய அந்த ஜெபமாலையை நாம் கையில் எடுத்து நம்பிக்கையோடு இருக்கின்ற பொழுது நாம் அமைதியாக இருப்போம். ஆண்டவர் நம் சார்பாக போரிடுவார். எனவே அதனை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக தாங்கியவர்களாக நம்முடைய தாய் நமக்கு கொடுத்த இந்த ஒப்பற்ற ஒரு பரிசாகிய, ஒப்பற்ற கொடையாகிய ஜெபமாலையை கையில் எடுப்போம். இந்த தாயோடு இணைந்து ஆண்டவரை குறித்து நாம் சிந்திப்போம், தியானிப்போம்.
நம்முடைய வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களையும் எல்லா பிரச்சனைகளையும் நாம் எதிர்கொள்ள ஆண்டவர் நம்மோடு உடன் இருந்து நமக்காக போரிடுவார். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையை உள்ளத்திலே தாங்கியவர்களாக, ஜெபமாலையின் வல்லமையை நம்முடைய வாழ்விலே உணர்ந்தவர்களாக தொடர்ந்து இந்த தாயின் பரிந்துரை வழியாக நாம் இறைவனை சென்றடைவோம். இறைவனுடைய அருள் ஆசீர் நிரம்ப நம் ஒவ்வொருவர் மீதும், நம்முடைய குடும்பத்தின் மீதும், நம்முடைய ஊரின் மீதும் பொழியப்படுவதாக. ஆமென். பனமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்துக் கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ அர்ப்பணமலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதும் உங்களுடைய இதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளுக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றியருள உம்மை வேண்டுகின்றோ. உமோரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நினைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையோர்கள் ஆவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் நினைவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர்.
அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்த்தொள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும்
இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்க இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நமக்குள்ளாக இறைவன் எழுந்தருளி வந்திருக்கிறார். தனது திருவுடலால் திரு இரத்தத்தால் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமாக இறைவனமோடு உடன் நடந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றார். இறைவனுடைய பராமரிப்பிற்காக, இறைவனுடைய பாதுகாப்பிற்காக, இறைவனுடைய வழி நடத்துதலுக்காக அவருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். இறைவனுடைய அளப்பரிய அன்பிற்காக, கருணைக்காக நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி கூறுவோம். அன்பு மக்களே, இந்த நாள் இறைவனுடைய அருளால், நம்முடைய தாயினுடைய பரிந்துரையால் மிகவும் சிறப்பாக அமைந்தது. அன்னையோடு 1 மணி நேரம் என்று சொல்லி இந்த 200 மணி ஜெபமாலையை அன்னையோடு இணைந்து நாம் ஒப்பு கொடுத்தோம். அன்னையை நம்முடைய கரங்களிலே சுமந்து ஜெபமாலையை தியானித்திருக்கிறோம். பலவித எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு, ஜெப விண்ணப்பங்களோடு நாம் இந்த ஜெபமாலையிலே பங்கேற்றிருப்போம். நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவன் தாமே நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தந்தருள்வாராக. நம்முடைய அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் இணையூரிலிருந்து வந்து இந்த அன்னையினுடைய இந்த 200 மணி ஜெபமாலையிலே, ஜெபமாலை மாத நிறைவு திருப்பலியிலே பங்கேற்ற அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை, நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்முடைய தாயின் வல்லமைமிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவனிடத்திலிருந்து எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்று நிறைவோடு வாழ வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு மக்களே, நாளை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. வழக்கம் போல முதல் சனி பக்தி வழிபாடுகள் நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். மாலை 6:30 மணிக்கு அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய சப்பர பவனியோடு இணைந்து ஜெபமாலை தியானிக்கின்றோம். தொடர்ந்து திருப்பலி, அதனை தொடர்ந்து திருப்பலிய நிறைவிலே அன்பின் விருந்தும் நடைபெறும். இந்த முதல் சனி சிறப்பு பக்தி வழிபாட்டிலும் அன்பு மக்கள் கலந்து இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, இவ்வருளடையாளத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோ. அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் மாட்சியிலும் பங்கு பெற்றிட தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை. வாழ்வெல்லாம் துணை வருமே ஜெபமாலை, வழியெல்லாம் ஒளி தருமே ஜெபமாலை, வழியெல்லாம் திறந்திடுமே ஜெபமாலை, 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 ஜெயமாலை, ஜெயமாலை. காத்திடுமே காத்திடுமே ஜெபமாலை, காலமெல்லாம் காத்திடுமே ஜெபமாலை, காத்திடுமே காத்திடுமே ஜெபமாலை, கண்மணி போல் காத்திடுமே ஜெபமாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை. உன் கரத்தில் ஜெபமாலை, என் கரத்திலும் ஜெபமாலை. மும்முறை தொடர்ந்து ஜெபிப்போம் ஜெபமாலை, தீராத கஷ்டங்கள் தீர்ந்திடுமே ஜெபமாலை, தீராத நோய்கள் தீர்ந்திடுமே ஜெபமாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை, ஜெபமாலை ஜெயமாலை. திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை என்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே, எங்களுக்காக புனித வேண்டிக் கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.